நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் லாஸ் எங்களுக்கு. சாந்தா பாட்டி எங்கள் கூட இல்லை. பாட்டி இல்லைங்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல. பட் டெஃபினெட்லி எங்கே இருந்தாலும் எங்களை bless பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் குக்கிங் குவீன் ஆர் அயன் லேடி, அவங்க விட்டுட்டு போன லெகசி, extraordinary recipes, she definitely deserves to be celebrated and her legacy will always live on. And ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் பாட்டி நம்மளுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்டி நம்ம கூட இல்லை. இந்த செய்தியை ஷேர் பண்ணும்போது உலகம் பூரா பாட்டியோடைய ஃபேன்ஸ், ரசிகர்கள் அவ்வளோ தே poured in their love. சொல்ல முடியல, இதுதான் ஓவர்வெல்மிங் லவ்வா அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போது more than 6,000 condolence messages and so many calls and so many personal messages. அப்போ தான் எல்லா டைரக்ஷன்லேருந்தும் பாட்டிக்காக அவ்வளோ ஒரு ஜென்யூன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக உணர்ந்த ஒரு தருணம் அது. அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது, என் பாட்டி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு வீடியோ பார்க்கறச்சேவும் என்னமோ தன்னோட பாட்டி பேசுகிற மாதிரியான ஒரு பர்சனல் கனெக்டை உண்டாக்கியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் ரொம்பவே இன்னும் ஜாஸ்தியாக உணர்ந்த ஒரு விஷயம். என்னோட பாட்டி எனக்கு மட்டும் பாட்டியாக இல்லாமல் உலகத்துக்கே பாட்டியாக இருந்திருக்காங்க. ஒரு குக்கிங் பாட்டி, என்னுடைய பாட்டி டியர் சாந்தா பாட்டி. எங்களுக்கு அந்த சேட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃப் பார்க்கறச்சே எங்களுக்கு விட்டுட்டு போன பாதை ரொம்ப அழகான ஒரு பாதை. அண்டு அதனால நாங்கள் அதை கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இதை வி ஷுட் டேக் இட் ஃபார்வர்டுன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அதுக்கு உங்களுடைய பெரிய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் எப்பவும் போல் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் அதனால எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க, நிறைய ரெசிபீஸ் இருக்குது, இன்னும் நான் நிறைய போடுவேன், இன்னும் பெஸ்ட்டான அவார்ட்லாம் வாங்குவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க மேடை ஏறி வாங்கினாங்க, ஹோம்பிரனியர் அவார்டு வாங்கினாங்க, மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் உமன் அப்படின்னு. அடுத்த விருது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விருது, an inspirational award. இது சக்தி பெண் விருது, the food and beverages கேட்டகரியில. இந்த சக்தி பெண் விருது யாருக்கு போகுது அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை பார்க்கலாமா? Can we have a look at the AV please? முறிந்த மரக்கிளையில் புதிதாய் பூக்கள் பூப்பதில்லை, ஆனால் வீழ்ந்த கிளைகள் புது விதைகளை விதைக்காமல் விட்டு போவதில்லை. முறிந்த கிளை போல தன் வாழ்வில் முற்றுப்புள்ளி வைக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி கதையை தீட்டுகிறாள் இந்த சுட்டி பாட்டி. பாட்டியோடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை இல்லை, நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இச்சமூகம் பெண்களை தன்னிச்சையால் செயல்பட அனுமதிக்காத காலத்தில் பிறந்ததால் சமையல் அறையிலேயே இவனின் கனவுகள் மண்ணாகி போனது. அந்த காலத்துல நான் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன். எங்க முடிஞ்சது ஒன்றும் முடியல. எஸ்எஸ்எல்சி எழுதின மறு மாதம் கல்யாணம். கும்பகோணம் போயிட்டேன். இங்கே ரொம்ப ஆச்சாரம், மடியெல்லாம் கட்டின்னு காலேஜுக்கெல்லாம் போக முடியாது. அதனால வேண்டாம் சரின்னு. எங்கு தொலைத்தாயோ அங்கேயே தேடு என்ற கூற்றுப்படி சமையலறையில் இழந்த கனவுகளை சமையலறையிலேயே மீட்டெடுக்க தொடங்கினார் சாந்தா பாட்டி. வீட்டில் சமையல்காரங்க என்ன சமையல் பண்ணுறோம், வாசனையாக இருக்கேன்னு நான் இஷ்டப்போய் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் என்னென்ன வச்சுருக்கான்னு பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒரு ஆசை. ஸோ பாட்டியோட 80ஆவது வயசுல தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம். ஸோ ஏஜ் ஒரு பேரியர் இல்லை அப்படிங்கிறதுக்கே என் பாட்டி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இல்லை. கோயிலில் போனோன்னா ஒரு மாமி எங்கள் பாட்டி மாதிரி இருக்கேங்க, எங்கள் பாட்டி சொல்ல மாதிரியே இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, இன்னும் வந்துருக்கு. அதில் கிடைக்கிற சந்தோஷம் தாங்க முடியல. எத்தனையோ கனவுகள் அவங்களால நினைச்சுதான் பார்க்க முடிஞ்சது அந்த காலத்துல. பட் இன்னைக்கு ஒரு பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறச்சு, நம்ம வீட்டில இருந்தே எல்லாருக்கும் போய் நம்மளுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு அது இந்த சேனல் கிடைச்ச சப்போர்ட் அண்ட் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரின் வேகத்தை முந்தி விடுவோம் என்று சைக்கிளில் பிடலடிக்கும் சிறுவனின் நம்பிக்கையை போல் இன்றைய இளைஞர்களோடு யூடியூபில் போட்டி போடுகிறார் காலத்தை வென்ற இந்த சாந்தா பாட்டி. இந்த லட்சிய குணம் தலைமுறைகள் கடந்தும் தனித்து பேசும்.
சக்தி பெண் விருது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் கேட்டகரியில எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த சாந்தா பாட்டிக்காக இவங்களை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தோணும் நம்ம வீட்டுல இருக்கிற பாட்டி மாதிரி அப்படின்ட்டு. உண்மையிலேயே சாந்தா பாட்டி நம்ம வீட்டு பாட்டி. what a true inspiration. ஹேமச்சந்திரன் சார், பாட்டியோடைய கட்டளை நீங்க மேடையில இருக்கணும் அப்படின்ட்டு தயவு செய்து மேடைக்கு வாங்க. இங்க இருக்கவங்க எல்லாரும் டீமா சேர்ந்து அவங்க ஒரு அழகான வீடியோ ஷூட் பண்ண போயிருந்தப்போ பாட்டி வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. 8 பேரும் முடிஞ்சிருச்சு நீங்க இறங்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாட்டி ஊஞ்சல்ல இருந்து இறங்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா 84 வருஷத்துல இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஊஞ்சலே ஆடுறேன் நானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 65 வருஷமா சமைக்கிறேன். 84வது வயசுல முதல் மேடை ஏறினது இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு 64 வருஷமா சமைக்கச்சேன். என் பேரன் சொன்னாங்க, ஏன் பாட்டி இவ்வளோ நல்லா பண்றிய, யூடியூப்ல கொஞ்சம் சொல்ல. எனக்கு என்னடா தெரியும் யூடியூப்பை பற்றி. இல்லை பாட்டி, நான் எல்லாம் சொல்லித்தரேன். அவனுடைய தூண்டுதல தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவன் இல்லாட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் மாட்டு பொண்ணு, என் புள்ள எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி என்னை தூண்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே பார்த்தாலும் பாட்டி உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கே, எங்கள் பாட்டி மாதிரியே இருக்கே அப்படின்லாம் கேட்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் கோடி கொடுத்தா கூட இந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காது. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணோம். அதனால தான் வந்து ஒரு வீடியோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷி வில் பி பிரிமிங் வித் தட் என்தூசியாசம். இன்னும் நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு. பாட்டி எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட லைஃப்லேயே அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம்னா இந்த சேனல் தான், சாந்தா பாட்டி சமையல் யூடியூப் சேனல். ஏன்னா ஊர் பேர் தெரியாத மக்களோட கனெக்ட் பண்ண முடியறதுக்கான ஒரு சான்ஸ் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. எப்படி நீங்கள் பாட்டியோட கனெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் இது மூலமாக. ஏன்னா எத்தனையோ பேர் நீங்கள் பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் நீங்கள் சேனல் கீழே கொடுப்பீங்க. ஒரு வீடியோக்கும் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறமும் அந்த என்தூசியாசம் ரொம்ப உண்டு பாட்டிக்கு. கமெண்ட்ஸ் படிடா, என்ன சொல்லியிருக்கா எல்லாரும், யாராடா டவுட்ஸ் கேட்டிருக்காளா, நம்ம கிளாரிஃபை பண்ணணுமா, எல்லாரும் எப்படி பிடிச்சிருக்கா வாழ்க்கை அப்படின்னு ஒரு ரெசிபிக்கும் ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸோட கேட்பா பாட்டி. அது ஏன்னா அது இவ்வளோ வருஷமாக சமைச்சதுக்கப்புறம் கூட அது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தரோன்னா அது எல்லாருக்கும் போய் சேரணும், அது அவங்களுக்கு பிடிக்கணுங்கிற ஒரு ஜெனுவின் ஆசை, ஒரு வார்ம்த், ஒரு லவ் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த லெகசியை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எங்களுக்கு இருக்குது. பாட்டி சொல்லி கொடுத்த பல ரெசிபீஸை இனிமே கோயிங் ஃபார்வர்ட் இந்த சேனலில் நம்ம டாக்குமெண்ட் பண்ண போகிறோம், உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். பாட்டி ஹேட் அ வண்டர்ஃபுல் லைஃப், அ வெரி லாங் ஃபுல் லைஃப். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சேலஞ்சஸை பார்த்துட்டு பாட்டி ஹேஸ் கம் அப் இன் அ வெரி வெரி ஸ்ட்ராங் வே through her hard work, having to raise a family all by herself. And at the age of 80 எனக்கு இந்த ஐடியா வந்தது, பாட்டியோடைய வண்டர்ஃபுல் ஆத்தென்டிக் ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து ஷூட் எடுத்து இந்த மாதிரி யூடியூப்பில் போடணும்னு ஒரு ஆசை இருந்தது. எவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக்காக பாட்டி அதுக்கு வந்து உடனே நான் பண்ணுறேன்டா, சூப்பர், கமான் லெட்ஸ் டூ இட் அப்படின்னாங்க. அண்ட் ஒரு ரெசிபி எடுக்கிறச்சேவும் அதை பக்கத்தில் இருந்து பார்த்து அதை ஷூட் பண்ணி அதை அப்படியே ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடச்சிருக்கு. என்னோடய பாட்டிக்கு என்றைக்குமே வந்து ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு ஹர். பாட்டி எப்படின்னா ஒரு ரெசிபிக்கு மட்டும் எக்ஸைட் ஆக மாட்டாங்க, அதுக்கு போட காஸ்டியூம், என்ன புடவை, அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ், அதுக்கு மேட்சிங் ஆர்னமெண்டேஷன், அதெல்லாமே ரொம்ப வந்து ஒரு கேர் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, பார்த்து எடுத்து அழகு பண்ணி விடுவாங்க. அது வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் அதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு எபிசோட்லேயும் நீங்கள் வந்து ரெசிபி கீழே சொல்கிறச்சே பாட்டி பியூட்டிஃபுல் சாரீ செலெக்ஷன், யூ லுக் ஸோ ப்ரிட்டி, ஸோ பியூட்டிஃபுல்னு சொல்வீங்க இல்லையா. ஸோ பாட்டி ஆல்வேஸ் லைக் டு கேரி ஹர் செல்ஃப் இன் அ பாசிட்டிவ் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் வே. அண்ட் அந்த ஒரு ப்ராசஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் வி ஆர் ஃப்ளட்டட் வித் ஹர் மெமரிஸ். அதெல்லாம் நினச்சி தான் நாங்கள் சந்தோஷப்படணும், இல்லைன்னா இந்த க்ரீஃப்லேருந்து வெளில வர்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
Please give us some time. We will be back stronger, sharing more of Paati's recipes and extraordinary recipes. பாட்டி சொல்கிற மாதிரியே சொல்லலாமா? இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் போட போகிறேன். Subscribe to சாந்தா பாட்டி சமையல்.